ஹேய் வெல்கம் வெல்கம் கல்யாண பொண்ணு. ஃபாரின்ல இருந்து எங்களுக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு தெரியாது, ஆனா உனக்காக வார்டன் அங்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள பாத்திருக்காரு. வாடா வா. மை டியர் சிஸ்டர் வசு. மாமா வந்துட்டா. ஹி இஸ் மிஸ்டர் விஜயகுமார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கரண்ட்லி ஒர்க்கிங் லண்டன்டா. உன் மாமனார் மாமியார் உன் நாத்தனாருங்க. ஹாய். அறிமுகம்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போய் கல்யாணம் பொண்ணு மாதிரி வந்துட்டேன்னா தட்டை நம்ம மாத்திரலாம். மாமா நான் பேசிட்டு வரேன். அவன் பேர் என்ன? துளசி. அது இல்லடா, இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில்? டேய் நீ போய் வெளியேறு. என்னை மன்னிச்சிருங்க தன்ராஜ் சார். வசுந்தராவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஹர்ஷா, அவசரப்பட்டுட்டேன், சாரிடா. எனக்கு எதுக்கு மாமா சாரி சொல்றீங்க? நீ தானடா அவளுக்கு அண்ணன். நான் ஆஃப்டர் ஆல் ஹாஸ்டல் வார்டன் தானடா. ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு கார்டியனா இருந்தேன். எப்ப காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தாச்சோ அப்புறம் நீங்க யாரும் நான் யாரும். இது வரைக்கும் உங்களை கேட்காம அவ ஏதாவது முடிவு எடுத்திருக்காளா? இந்த ஒரு விஷயத்துல தான் அவளா முடிவு எடுத்திருக்க மாமா. இவ முடிவு எடுத்ததுல தப்பு இல்லடா, ஆனா அவன் யாரு? வணக்கங்க, என் பேர் துளசி. நீங்க வசதியை தான் பெருசா பாக்குறீங்கன்னா நாங்க பெரிய கோடீஸ்வரங்க. இல்ல படிப்பு தான் முக்கியம் நினைச்சா நான் எம்இ படிச்சிருக்கேன். ஒருவேளை கௌரவமான குடும்பம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எங்க அப்பா டெப்டி சேர்மன். உங்க பொண்ணு அழகா இருக்கான்னு நான் லவ் பண்ணல சார். சம்பிரதாயத்தை மதிக்கிற இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். லவ்ங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதில்ல, ஒருத்தர் ஒருத்தர் நம்பணும். எங்க காதல் உண்மையானதுன்னு நம்புனீங்கன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேல், ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் தான் இப்போ இங்க தடையா இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி சார், உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் சொல்லல. நோ நோ, நாட் அட் ஆல். உங்க குவாலிஃபிகேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் உங்க ரெண்டு பேரையும் வாழ்த்துறது தான். மாமனும் மச்சானும். இப்ப என் மாமாவோட அப்பா அம்மா, என் மாமாவோட என்டையர் ஃபேமிலி, இப்ப என் மாமாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சுரேகா. ஹாய். ராஜு. ஹலோ. சீக்கிரடியா, வேலை இருக்குல்ல. என்ன வேலை? பிள்ளைங்களை பெத்துக்கணும்ல. குழந்தைங்களா? எத்தனை குழந்தைங்க? 10-12 பெத்துக்கலாம். 10-12 குழந்தைங்களா? உனக்கு வேணாமா? எனக்கு ஒன்னே ஒண்ணு போதும். ஒண்ணா? உங்களை மாதிரி. டன். Arsha, come on! Come on, Arsha! Well played. Good boy. You got very good son. Gods must be crazy. பார்ட் 1 பார்ட் 2 சார்? உங்க பையன் அப்பா யாருன்னு தெரியாது, ஆனா டஃப் கையா இருக்கணும். சி சி சி. 3 வேளையும் மூக்க பிடிக்க கொட்டிக்க. இந்த வயசுலயே உன்னை தூக்க முடியல. கீழ விழுந்துற போறீங்க, ஜாக்கிரதை. தூக்குடா.
நல்ல வேளை வேட்டி கழாதனால தப்பிச்சிங்க இல்லனா ಗೊತ್ತಾಯ್ತ್ರಾ ஆச்சு சார் கையப்படி நேத்து சாயந்தரம் பெங்களூர்ல நடந்த ஃபேஷன் ஷோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு மர்ம நபரால தாக்கப்பட்ட எம்பியோட தம்பி வீட்டு முன்னாடி நிக்கிறோம். சரி வாங்க, இது சம்பந்தமா எம்பி என்ன சொல்றாருன்னு கேப்போம். சார், உங்க தம்பியை யாரோ ஒரு மர்ம நபர் அடிச்சிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் ஆகல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். சின்ன வயசுல ஸ்பீடா போயிருக்கா. அப்போ அடிக்கலன்னு சொல்றீங்களா? பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டதுனால அவர் அடிச்சதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் தான் தம்பி. எங்களுக்கு தெரியாம சிட்டில ஆக்சிடென்ட் எப்போ எங்க நடந்தது சார்? தம்பி, இன்னைக்கு திரும்பவும் இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணுமா? சார் நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. மேட்ரு இதுல இருக்கு, அதை எழுதிக்கிங்க. அடி ஒண்ணு எப்படின்னு பாத்தீங்களா? சில பேர் கை கால் முறிகிற அளவுக்கு அடிப்பாங்க, சில பேர் சாப்பிட்ற அளவுக்கு அடிப்பாங்க. இவன் அந்த 2 ரகத்தை சேர்ந்தவன் இல்ல. பெங்களூர்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சு என் தம்பி அடிச்சிருக்கான்னா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா. டேய், உன் மம்மி உனக்கு தினம் 100 rupees கொடுப்பாங்கல்ல? இல்ல, 10 rupees தான் கொடுப்பாங்க. வச்சிருக்கியா? இதோ. போடு. போடு. ஏண்டா, உன் மம்மி உனக்கு பெப்பர்மெண்ட் வாங்க தினமும் 1 ரூபாய் தருவாங்கல்ல? யார் சொன்னா? 10 ரூபா கொடுப்பாங்க. காட்டு. ஐயோ, என் பணம். ரெட் கிராஸ்க்கு போடும். புவர் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணணும். தம்பி, தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? எதுக்கு சொல்லணும்? உன்னை பிடிச்சேன்ல. நீங்க பிடிக்கலனா இவன் பிடிப்பான். தேங்க்ஸ் சொல்லணுமா? அப்ப டொனேஷன் கொடுங்க. டொனேஷன் தந்தா மொத்தம் கொடுப்பியா? 500 கொடுத்தா. கிளாஸுக்கு போ. கிளாஸுக்கு போ. அவசரப்பட்டு உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டேன். அது தப்புன்னு தெரிஞ்சு 5 வருஷமா உன்னை விட்டு தள்ளி இருக்கேன். இப்போ என் பையனை காக்கா பிடிச்சு எங்க கூட சேரலான்னு கனவு காணாத. அது என்னைக்கும் நடக்காது. பாலு. ஜன்னல் கதவை மூடி வைங்க. மூடாம போனா? இந்த தடவை என்ன ஒடிஞ்சது? கண்ணாடி. அடுத்த தடவை வாய் ஒடிஞ்சிடும். என் மம்மிக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் இருக்கேன். திரும்பவும் இது மட்டும் ரிப்பீட் ஆச்சு, வீட்ல வந்து அடிப்பேன், ஸ்ட்ரீட்லயும் வந்து அடிப்பேன், ஃபிளாட்டுக்குள்ளேயும் அடிப்பேன், எங்க பார்த்தாலும் அடிப்பேன்.
ஐயோடா சாமி, பிளட் வேற எங்க போகும்? ஏய் ஆ, இந்த பேச்செல்லாம் நம்ம கிட்ட வேணாம். அம்மாடியோ, இவன் பேச்சுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் ஒன்னு அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். எனக்கு டென்ஷனா இருக்கு, கிளம்பலாம் வா. சும்மா இருடா. இந்த தடவை எது உடைய போகுதோ. சாக்லேட்